Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல chapter 10 vector algebraல miscellaneous exercise வந்து பார்க்க போறோம். First question, write down a unit vector in xy plane அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து xy plane வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அதாவது x axis and y axis வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். Making an angle of 30 degree with the positive direction of x-axis அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா மேக்கிங் an angle of 30 degree. ஸோ இது வந்து ஓன்னு எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து சம் பாயிண்ட் பின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் கமா ஒய்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த யூனிட் வெக்டார் இது வந்து நம்ம R vector name பண்ணிக்கலாம் and this is a unit vector and it makes an angle of 30 degree எதுல with x axis அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க, with the positive direction of x axis அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க இந்த x axis வந்து இதுதான் வந்து x axis இல்ல and இது வந்து y axisல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா x is equal to r cos theta அப்படின்னு வந்து எழுதுவோம் and y equal to r sin theta அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ r cos theta and r sin theta. ஸோ இங்கே r வெக்டார் இது வந்து என்னது, இது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார் இல்லாட்டினா யூனிட் வெக்டார் அப்படின்னும் வந்து நம்ம சொல்லலாம் அக்கார்டிங் டு த கொஸ்டின். ஸோ அப்போனா r வெக்டார் அப்படின்றது ஒரு யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம். அப்போது magnitude of r vector will be equal to 1 and theta value வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க 30 degree அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம என்ன ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா யூனிட் வெக்டார் இந்த xy plane வந்து நம்ம எழுத சொல்றாங்க. ஸோ அதை வந்து நம்ம காம்பனன்ட் ஃபார்ம்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எப்படி வந்து இப்போ கண்டுபிடிக்கலாம், இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி வந்து நம்ம எழுதலாம், ஸோ r vector is equal to xi cap plus yj cap இப்படி தான் வந்து நம்ம எழுதுவோம். இப்போ எனக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து தேவை. ஸோ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே வந்து r வந்து என்னது 1, magnitude of r is 1. So x is equal to, so let x is equal to magnitude of r vector into cos theta. So அப்போ இங்க என்ன வரும் நம்மளுக்கு, இது வந்து 1 into cos 30 degree அப்படின்னு வந்து வரும். y equal to magnitude of r vector into sin theta. So அப்போனா 1 into sin 30 degree அப்படின்னு வந்து வரும். ஸோ cos 30 is root 3 by 2 and இது வந்து x, y equal to 1 by 2. ஸோ இங்கே வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ r vector is equal to root 3 by 2 I cap plus 1 by 2 j cap. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் சொன்னனால நம்ம இங்கே போட்டிருக்கோம். இதே பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பக்கம் வந்து வந்துருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ஒய் பிளேன் கேட்கும் போது நம்ம இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கொஸ்டினில் ஃபைண்ட் த ஸ்கேலார் காம்பனண்ட் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அண்ட் மேக்னிடியூடும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸு, x1 y1 z1 அண்டு கியூக்கு வந்து x2 y2 z2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி வெக்டார் வந்து நம்ம எப்படி எழுதுவோம், x1 i cap ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1 k cap அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். q வெக்டாருக்கு x2 i cap ப்ளஸ் y2 j cap ப்ளஸ் z2 k cap அப்படின்னு வந்து எழுதுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம PQ வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், Q வெக்டார் மைனஸ் P வெக்டார் வந்து பண்ணுவோம். அதாவது x2 i cap ப்ளஸ் y2 j cap ப்ளஸ் z2 k cap மைனஸ் P வந்து x1 i cap ப்ளஸ் y1 j cap ப்ளஸ் z1
கே கேப். ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். அப்போனா எக்ஸ் காம்பனண்ட் ஒன்றா எழுத போகிறோம். x2 மைனஸ் x1 ஐ கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஜே கேப் ப்ளஸ் z2 மைனஸ் z1 கே கேப் வந்து வரும். இப்போ வந்து அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கேலார் காம்பனண்ட் கேட்டிருக்காங்க, மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேலார் காம்பனண்ட் ஆஃப் PQ வெக்டார் எப்படி எழுதலாம்? எதெல்லாம் வந்து ஸ்கேலார் காம்பனண்ட்? இது மட்டும் தான் எழுத போகிறோம். ஸோ அப்போ x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 அண்ட் z2 மைனஸ் z1. ஸ்கேலார் காம்பனண்ட் கேட்டாங்கன்னா இங்கே இந்த ஐஜேகே இதோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் எடுத்து எழுதுவோம். சரியா? அண்ட் மேக்னிடியூட் கேட்டாங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் PQ வெக்டார் என்ன பண்ணோம்? ஸ்கொயர் பண்ணுவோம்ல. ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். ஸ்கொயர்னு சொல்லிட்டேன், சாரி. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன பண்ணணும்? x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஹோல் ஸ்கொயர். இதான் வந்து மேக்னிடியூட் ஆஃப் PQ. ஸோ PQ வெக்டார் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா பொசிஷன் வெக்டார் ஆஃப் Q மைனஸ் பொசிஷன் வெக்டார் ஆஃப் P வந்து பண்ணி கண்டுபிடிக்கணும். அண்ட் இந்த பார்ட் மட்டும் நம்ம ஸ்கேலார் காம்பனன்ட்ஸில் எடுத்து எழுதுவோம். அண்ட் அதை ஸ்கொயர் பண்ணி எழுதும் போது நம்மளுக்கு மேக்னிடியூட் வந்து கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின், a girl walks 4 kilometer west. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைரக்ஷன்ஸ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ டைரக்ஷன்ஸை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா a girl walks 4 kilometer towards west. ஸோ இங்கே தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இது வந்து ஓன்னு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து 4 kilometer வெஸ்ட். ஸோ இங்கே வரைக்கும் 4 kilometer. Then she walks 3 kilometer in a direction 30 degree east of north and stop அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈஸ்ட் ஆஃப் நார்த்னா நார்த் ஈஸ்ட், அதாவது இந்த பக்கம், அதாவது நார்த் ஈஸ்ட்னு எடுத்துப்போம். நார்த் ஈஸ்ட்னா இந்த சைடு வரும், அதாவது இந்த சைடு வரும். ஸோ அப்போனா இப்படி வரும். ஸோ 3 kilometer அண்ட் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. Determine the girl's displacement from her initial point of departure. Initial point எது? O தான் வந்து initial point. ஸோ இங்கே வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கேர்ள்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கணும். அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். இது O, இது ஏன்னு நேம் பண்ணிக்கிறேன், இது B நேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து ஆங்கிள் 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்கும்? 30 டிகிரி ஈஸ்ட் ஆஃப் நார்த். அப்போனா இதுதான் வந்து அந்த பெர்பெண்டிகுலர் லைன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே வந்து வரும். ஸோ இங்கே வந்து 30 டிகிரி வரும். ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஆங்கிளை கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ விச் இஸ் டோட்டலி 90 டிகிரி. இங்கே வந்து 60 டிகிரி வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுதா? இது வந்து இட் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி வருது? இப்படி வருது. ஆரோ மார்க் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இனிஷியல் பாயிண்ட் ஓலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏ வரைக்கும் வந்து வெஸ்ட்டில் வந்து போகிறாங்க 4 kilometer. அப்புறம் பாயிண்ட் ஏலேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் மூவ் ஆன் ஆகுறாங்க 3 kilometer. ஸோ அப்போ இப்படி வரும். அண்ட் ஸோ இப்போ இதை எப்படி நம்ம வந்து எழுதலாம்? ட்ரையாங்கிள் லா வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதனை கண்டுபிடிக்கணும். ஸோ ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார். இதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓபி வெக்டார் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஓஏ வந்து நம்மளுக்கு வேணும்ல. ஸோ ஓஏ வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? ஓஏ இது வந்து எங்கே மூவ் ஆகுது? நெகட்டிவ் சைடு, அதாவது இப்படி வருது. நெகட்டிவ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸில் இங்கேருந்து 0லேருந்து இப்படி வருது. ஸோ இது வந்து பாயிண்ட் எப்படி மார்க் பண்ணுவோம்? -4ன்னு மார்க் பண்ணுவோம்ல. ஸோ -4 ஐ கேப்னு வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு ஏபி வெக்டார் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஏபி வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்?
ஸோ நம்ம ஆல்ரெடி XY பிளேனில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோன்றது பார்த்தோம். என்ன யூஸ் பண்ணோம்? எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ எக்ஸ் அப்படின்றது வந்து என்னது? ஆர் காஸ் டீட்டா ஐ கேப் ப்ளஸ் ஆர் சைன் டீட்டா ஜே கேப்னு வந்து வரும். அண்ட் இங்கே ஆர் வந்து என்னது? ஆர் இஸ் நத்திங் பட் 3. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஆர் வந்து என்னது? 3 யூனிட்ஸ். ஸோ இங்கே வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. இங்கே ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டீட்டா வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம்? 60 டிகிரி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் நான். அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த 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 ஆங்கிள் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். இந்த 60 டிகிரியை டோட்டல் ஆங்கிள் 90 டிகிரி. இந்த பர்பண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்குல்ல, இது வரைஞ்சிட்டு இங்கே வந்து 30 டிகிரி. ஏன்னா ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் பொசிஷன், அதனால வந்து இப்படி வருது. இந்த ஆங்கிள் தான் வந்து அவங்க 30 டிகிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் வேணும் எனக்கு, அப்போ தான் வந்து நான் இதில் அப்ளை பண்ண முடியும். அதனால இதை நான் 60 டிகிரி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். டோட்டல் 90னா 90 minus 30 will be 60. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 3 into cos 60 degree into I cap plus 3 into sin 60 degree into J cap வந்து வரும். ஸோ 3 into cos 60 வந்து என்னது? cos 60 is 1/2 into I cap plus 3 into root 3/2 J cap அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது சால்வ் பண்ணோம்னா 3/2 I cap plus 3 root 3/2 J cap அப்படின்னு வந்து எனக்கு வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? OB வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. ஸோ அது வந்து என்னது? OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார். OAக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்? -4 I cap ப்ளஸ் ஏபிக்கு வந்து இது வந்து AB வெக்டார். AB வெக்டார் என்னது? 3/2 I cap ப்ளஸ் 3 root 3/2 J cap. இப்போ இது ஐ டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது -4 ப்ளஸ் 3/2 I cap ப்ளஸ் 3 root 3/2 J capன்னு வந்து வரும். இது வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 2 இங்கே -8 ப்ளஸ் 3 வரும். த ஹோல் திங் I cap ப்ளஸ் 3 root 3/2 J cap வந்து வரும். விச் இஸ் -5/2 I cap ப்ளஸ் 3 root 3/2 J cap. ஸோ இதுதான் வந்து என்னது? OB வெக்டார். ஸோ கேர்ள்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் ஹர் இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் டிபார்ச்சர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கல்ல. ஸோ இது வந்து என்ன? அதுதான் வந்து என்னது? OB வெக்டார் விச் இஸ் நத்திங் பட் இங்கே வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபோர்த் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ வெக்டார் ஈக்குவல் டு பி பிளஸ் சி வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. தென் இஸ் இட் ட்ரூ தட் magnitude of A equal to magnitude of B plus magnitude of C justify your answer அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்கல்ல A வெக்டார் ஈக்குவல் டு B plus C. இதை வச்சு நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபஸ்ட்டு வரைகிறேன். ஸோ ABC. ஸோ பி ப்ளஸ் சி அப்போனா வந்து ட்ரையாங்கிள் லா அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ அப்போனா இங்கே வந்து பி வெக்டார், இது வந்து இதோட எண்டு இங்கே ஸ்டார்டிங்காக வரும். ஸோ இது வந்து சி வெக்டார் அண்ட் இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகாது. இது வந்து ஏ வெக்டார். ஸோ அப்போனா இந்த டயக்ராம் படி நான் வந்து நம்ம என்ன எழுதலாம்? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ இங்கே வந்து என்ன வரும்? சிபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார், சிஏ vector is equal to B vector and AB vector is equal to C vector. So triangle law வந்து apply பண்ணும்போது triangle law of vector addition நான் வந்து அப்ளை பண்ணும்போது I will have A vector equal to B vector plus C vector. அதை தான் வந்து அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் இட் ட்ரூ தட் மேக்னிடியூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் பி பிளஸ் மேக்னிடியூட் ஆஃப் சி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது இங்கே மேக்னிடியூட் ஆஃப் ஏ, மேக்னிடியூட் ஆஃப் பி, மேக்னிடியூட் ஆஃப் சி இதெல்லாம் வந்து என்னது? தீஸ் ரெப்ரசன்ட் என்னது? இதெல்லாம் வந்து சைட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி.
அதான் வந்து மீனிங். அண்ட் நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும், என்ன தெரியும், சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த two sides of a triangle is greater than the third side அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஸ்மாலர் கிளாஸ்ல இருந்து படிச்சிருக்கோம். ஸோ என்ன எழுதணும், இட் இஸ் known that the sum of the length of any two sides of a triangle is greater than the third side. அதாவது magnitude of A vector is it will be less than magnitude of B vector plus magnitude of C vector அப்படின்றது தான் வந்து அர்த்தம். So hence it is not true. என்ன not true? That magnitude of A vector is equal to magnitude of B vector plus magnitude of C vector. So இதான் வந்து ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ 5th கொஸ்டினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் இஸ் அ யூனிட் வெக்டார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், இதை வந்து ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போது யூனிட் வெக்டார்னு வந்து சொல்லிட்டாங்க. இது வந்து என்னது, யூனிட் வெக்டார். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வில் பி ஈக்குவல் டு 1 அப்படின்றது அர்த்தம். திஸ் இம்ப்ளைஸ் வாட், மேக்னிடியூட் ஆஃப் எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து என்னவா இருக்கும், இட் வில் பி 1 அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இதை வந்து எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு ஏ வெக்டார் வந்து என்ன வரும், எக்ஸ் இன்டூ ஐ கேப் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ ஜே கேப் ப்ளஸ் எக்ஸ் இன்டூ கே கேப்னு வந்து எனக்கு வரும். மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு வரும். அதானே வரும் நம்மளுக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஜே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கே வந்து ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ இங்கே வந்து எக்ஸும் எக்ஸ் ஸ்கொயரும் போயிடுமா. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துடும், ரூட் 3x இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ தேர்ஃபோர் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ரூட் 3. இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.